அனைவருக்கும் வணக்கம். 12th நியூ தமிழ் புக் இயல் 5 உரைநடை உலகம் மதராசப்பட்டினம். தமிழ் மண்ணில் ஆற்றங்கரை நகரங்கள், கடற்கரை நகரங்கள் ஆகியவற்றை பற்றிய பதிவுகள் வரலாற்றின் பக்கங்களை ஆளுகின்றன. இந்தியாவில் 3 நூற்றாண்டுகளாக ஆங்கிலேயர்களின் ஆட்சிக்கு அடித்தளமாகவும் அதிகார மையமாகவும் விளங்கிய கடற்கரை நகரமே மதராசப்பட்டினம். அது இன்று பரபரப்பான சென்னை மாநகரமாக வளர்ந்திருக்கிறது. திட்டமிட்டு உருவாக்கப்படாத இந்நகரம் ஒரு காட்டு மரம் தன் மனம்போன போக்கில் வளர்வது போல வளர்ந்துள்ளது. நகரங்கள் சமூகத்தின் பண்பாட்டு கூறுகளுள் முதன்மையானவையாகும். சமூகத்தின் கடந்த கால வரலாற்றுக்கும் நிகழ்கால வாழ்விற்கும் எதிர்கால வளர்ச்சிக்கும் அவை துணை நிற்கின்றன. தென்னிந்தியாவின் நுழைவாயில் என்று அழைக்கப்படும் சென்னை இன்று தமிழகமெங்கும் பரவி வாழும் தமிழர்களின் பண்பாட்டு அடையாளம். அவ்வகையில் இந்தியாவின் முதன்மை நகரங்களுள் ஒன்றாகவும் தமிழகத்தின் தலைநகரமாகவும் திகழ்கின்ற சென்னையின் வரலாறும் வளர்ச்சியும் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. சென்னையின் தொன்மை. இன்று சென்னை என்று அழைக்கப்படும் பகுதியும் அதன் சுற்று பகுதிகளும் வரலாற்றுக்கு முந்தைய காலத்திலிருந்தே மனிதன் வாழ்ந்ததற்கான தடயங்களை கொண்டுள்ளன. சென்னைக்கு அருகேயுள்ள குடியம், அத்திரம்பாக்கம் போன்ற பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட அகழாய்வு பணி அப்பகுதியின் மனித நாகரிகத்தின் பழமையை 1,00,000 ஆண்டுகளுக்கும் முற்பட்டது என நிறுவுகிறது. அங்கு ஓடக்கூடிய கொச்சலை ஆற்று படுகை மனித நாகரிகத்தின் முதன்மையான களங்களில் ஒன்று எனலாம். பல்லாவரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட கற்கோடரி இந்திய அகழாய்வு துறை வரலாற்றில் பெரும் திருப்பு முனையை ஏற்படுத்தியது. மேலும் கூடுவாஞ்சேரி, பல்லாவரம், புழல் போன்ற பகுதிகளில் இன்றும் கிடைக்கும் பழங்கால மானுட எச்சங்கள் இப்பகுதியின் பழமையை நமக்கு உணர்த்துகின்றன. இன்று சென்னையின் ஒரு பகுதியாக விளங்கும் மயிலாப்பூர் கிபி 2ஆம் நூற்றாண்டில் தாளமி என்பவரால் மல்லியர்பா எனும் துறைமுகமாக சுட்டப்பட்டுள்ளது. சென்னை நகரத்தின் பழமையான கோயில்களான திருவொற்றியூர், திருவான்மியூர், மயிலாப்பூர், திருமுல்லைவாயில் ஆகியவற்றில் உள்ள கோவில்கள் பாடல் பெற்ற 1000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட தலங்களாக உள்ளன. பல்லாவரத்தில் உள்ள பல்லவர் குடைவரை 1ஆம் மகேந்திரவர்மன் காலத்தில் அமைக்கப்பட்டது. இங்குள்ள கல்வெட்டை சென்னையில் கிடைத்தவற்றுள் பழமையான கல்வெட்டு எனலாம். திருவல்லிக்கேணியில் கிடைக்கும் நந்திவர்மன் கல்வெட்டும் பல்லவர் ஆட்சியில் இப்பகுதி சிறந்து விளங்கியதை காட்டுகிறது. வள்ளல் பச்சையப்பர் கூவம் நதிக்கரையில் குளித்துவிட்டு அருகில் உள்ள கோவிலில் வழிபட்டதாக குறிப்பு ஒன்று அவரது நாட்குறிப்பில் உள்ளது. பாரதிதாசன் பக்கிங்காம் கால்வாயில் மயிலை சீனி, வேங்கடசாமி, ப. ஜீவானந்தம் உள்ளிட்ட நண்பர்களுடன் படகு பயணம் செய்திருக்கிறார். அதனை அவர் சென்னையிலே ஒரு வாய்க்கால் புதுச்சேரி நகர் வரை நீளும், அன்னதில் தோணிகள் ஓடும், எழில் அன்னம் மிதப்பது போல என்னருந்தோழரும் நானும் ஒன்றில் ஏறி அமர்ந்திட்ட பின்பு சென்னையை விட்டது தோணி, பின்பு தீவிரப்பட்டது வேகம் என்று மாவலிபுர செலவு என்னும் தலைப்பில் கவிதையாக்கியிருக்கின்றார். சேற்றுப்பட்டு, நுங்கம்பாக்கம், வியாசர்பாடி, மாதவரம், கோயம்பேடு, தாம்பரம் போன்ற பகுதிகள் கிழக்கிந்திய நிறுவனம் கால் பதிப்பதற்கு 400 ஆண்டுகளுக்கு முன்னரே 12, 13ஆம் நூற்றாண்டுகளில் புகழ்பெற்ற
கிராமங்களாக இருந்துள்ளன. அயலவர் குடியேற்றம். இன்று பெருநகராக வளர்ந்துள்ள சென்னை மாநகரத்தின் உருவாக்கம் நீண்ட வரலாற்று பின்னணி கொண்டது. ஏறக்குறைய 400 ஆண்டுகளுக்கு முன் வங்க கடலோரம் சிறு குப்பமாக இருந்த பகுதியே இன்றைய சென்னைக்கு தொடக்க புள்ளியாக அமைந்தது. கிபி 1647 எழுதப்பட்ட பத்திரம் ஒன்றில் தொண்ட மண்டலத்து புழல் கோட்டத்து ஞாயிறு நாட்டு சென்னப்பட்டினம் என்று காணப்படும் குறிப்பு குப்பம் நகரமாக மாற்றம் பெற்ற வரலாற்றை கூறுகிறது. சென்னை பகுதியில் போர்த்துகீசியர் மற்றும் டச்சுக்காரர்களின் வணிக வெற்றியை தொடர்ந்து ஆங்கிலேயரும் இங்கு தம் வணிகத்தை மேற்கொள்ள திட்டமிட்டனர். மயிலாப்பூருக்கு வடக்கே சில குப்பங்கள் மட்டுமே இருந்த மண்வெளியை கிழக்கிந்திய வணிக நிறுவனத்தின் அலுவலர் பிரான்சிஸ்டே ஆங்கிலேயர் குடியேற்றத்துக்கான இடமாக தேர்ந்தெடுத்தார். அன்று அப்பகுதியின் இருபுறமும் கூவம் அழகான ஆறாக கரை புரண்டு ஓடிக்கொண்டிருந்தது. திருவல்லிக்கேணி ஆறு என்றும் அதனை அழைத்தனர். அந்த இடத்தை விஜயநகர ஆட்சியின் உள்ளூர் ஆளுநர்களான சென்னப்பரின் இரு மகன்களிடமிருந்து 22/8/1639 நாளில் பிரான்சிஸ்டே வாங்கினார். கிழக்கிந்திய நிறுவனத்தின் நுழைவுக்கு பிறகு ஆங்கிலேயர்களின் வணிகத்திற்காக நகரம் சீரமைக்கப்பட்டது. கோட்டையை சுற்றியுள்ள ஒவ்வொரு கிராமமும் இணைக்கப்பட்டு தொழில் வளர்ச்சிக்கு ஏற்றவாறு மாற்றப்பட்டது. சென்னையின் நீர்நிலைகளும் வடிகால்களும். சென்னை வட சென்னைக்கு கொற்றலையாறு, மத்திய சென்னைக்கு கூவம், தென் சென்னைக்கு அடையாறு, அதற்கும் கீழே பாலாறு, இந்த 4 ஆறுகளையும் இணைக்கக்கூடிய பக்கிங்காம் கால்வாய் மற்றும் காட்டன் கால்வாய், விருகம்பாக்கம் கால்வாய், ஓட்டேரி நல்லா என 18 பெரிய ஓடைகள், 540க்கும் மேற்பட்ட சிறிய ஓடைகள் என இயற்கையாய் அக்காலத்தில் வடிகால்களை பெற்றிருந்தது. மழைநீர் சிறிய ஓடைகள் வழியாக பெரிய ஓடைகளை சென்றடையும். பெரிய ஓடைகள் ஆறுகளை சென்றடையும். ஆறுகள் கடலில் சென்று சேரும். இப்படி இயற்கை கொடுத்த வடிகால்களை நாம் என்ன செய்துள்ளோம்? எண்ணி பார்ப்போம். நகரம் உருவாக்கம். சென்ட் ஜார்ஜ் கோட்டைக்கு உள்ளே வீடுகள் இருந்த பகுதி வெள்ளையர் நகரம், ஒயிட்ஸ் டவுன் என்று அழைக்கப்பட்டது. கோட்டைக்குள் இருப்பவர்களின் தேவைகளை நிறைவேற்றும் பணியாளர்கள், வணிகர்கள் போன்றோருக்காக வெளியே அமைத்த குடியிருப்புகள் உள்ள பகுதி கருப்பர் நகரம், பிளாக்ஸ் டவுன் என அழைக்கப்பட்டது. இவ்விரு பகுதிகளும் இணைந்த பகுதியே மதராசப்பட்டினம் எனப்பட்டது. கிழக்கிந்திய நிறுவனம் பெரும்பாலும் துணி வணிகத்தையே செய்த காரணத்தால் இந்தியாவின் பல பகுதிகளில் இருந்தும் நெசவாளர்கள் சென்னை நோக்கி வந்தனர். அவர்களால் வண்ணாரப்பேட்டை, வண்ணத்துக்காரன்பேட்டை, சிந்தாதிரிப்பேட்டை, சின்ன தரிப்பேட்டை முதலான புதிய பகுதிகள் தோன்றின. ஏற்கனவே இருந்த எழும்பூர், திருவல்லிக்கேணி, புரசைவாக்கம், தண்டையார்பேட்டை, திருவொற்றியூர் முதலிய கிராமங்களும் இணைக்கப்பட்டன. வட சென்னை பகுதிகள் மதராசப்பட்டினம் என்றும், தென் சென்னை பகுதிகள் சென்னைப்பட்டணம் என்றும் வழங்கப்பட்டன. ஆங்கிலேயர் இரண்டையும் இணைத்து மதராஸ் என்று அழைத்தனர். பின்பு அதுவே மெட்ராஸ் ஆகி இன்று நம் சென்னையாகி இருக்கிறது. நகராட்சி மாகாணம். 1646 ஆண்டின் கணக்கெடுப்பின்படி இந்நகரின் மக்கள் தொகை 19,000 ஆகும். இவ்வளர்ச்சியினை அறிந்தே 1688 சென்னை நகராட்சி உருவாக்கப்பட்டது.
ஆங்கிலேயர் ஆட்சி செய்வதற்கு வசதியாக தென்னிந்தியாவின் பெரும்பாலான பகுதிகளை உள்ளடக்கி சென்னை மாகாணத்தை உருவாக்கினார். எலியேல் அதன் முதல் தலைவரானார். அவரைத் தொடர்ந்து தாமஸ் பிட் சென்னை மாகாணத்தின் தலைவரானார். தாமஸ் பிட்டின் ஆட்சி காலத்தை சென்னையின் பொற்காலம் என்பர். இவர் பல பகுதிகளை சென்னையுடன் இணைத்தார். ஆங்கிலேயரின் அதிகார மையமான இந்நகரம் ஆங்கிலேயரை எதிர்த்த விடுதலை இயக்கத்தாருக்கும் முதன்மை களமாக திகழ்ந்தது. அறிவின் நகரம். இன்று சென்னையின் புகழுக்கு சான்றாக நிற்கும் பல்வேறு கல்வி நிறுவனங்கள் ஆங்கிலேயரால் ஏற்படுத்தப்பட்டவை. 18ஆம் நூற்றாண்டிலேயே சென்னையில் ஐரோப்பிய முறை கல்வி கற்பிக்கும் நிறுவனங்கள் தோன்றின. 1715 உருவான புனித மேரி தேவாலய தர்ம பள்ளி ஆசியாவில் உருவான முதல் ஐரோப்பிய கல்வி முறையிலான பள்ளியாகும். 19ஆம் நூற்றாண்டில் பள்ளிகள் பெருகின. 1812 உருவான சென்னை கோட்டை கல்லூரி, 1837 தொடங்கப்பட்ட கிறித்தவ கல்லூரி, 1840 உருவான பிரசிடென்சி பள்ளி, பின்னால் மாநில கல்லூரி போன்ற பல்வேறு கல்வி நிறுவனங்கள் சென்னையின் கல்வி வளர்ச்சிக்கு பெரும் பங்காற்றின. பல்வேறு தென்னிந்திய பல்கலைக்கழகங்களுக்கும் வேறாக இருந்து 19ஆம் நூற்றாண்டின் அறிவு புரட்சியில் பெரும் பங்காற்றிய சென்னை பல்கலைக்கழகம் 1857ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. சென்னை பல்கலைக்கழகம் 1857ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. 1914 பெண்களுக்கு என தொடங்கப்பட்ட ராணி மேரி கல்லூரி பெண் கல்வி வரலாற்றில் குறிப்பிடத்தக்க கல்வி நிறுவனம் ஆகும். ஆங்கிலேயரின் நிதி உதவியின்றி இந்தியர் ஒருவரால் உருவாக்கப்பட்ட கல்வி நிறுவனம் பச்சையப்பன் கல்லூரி. மேலும் மருத்துவக் கல்லூரி, ஆசிரியர் பயிற்சி கல்லூரி, உடற்பயிற்சி கல்லூரி, கவின்கலை கல்லூரி, மாற்றுத்திறனாளிகளுக்கான பள்ளி என சென்னை நகரின் கல்வி கூடங்கள் பலவும் தமிழ் சமூகத்தில் பெரும் அசைவுகளை ஏற்படுத்தியன. 19ஆம் நூற்றாண்டில் கல்வி வளர்ச்சியின் உடன் நிகழ்வான அச்சு பரவல், நாளிதழ் பெருக்கம் ஆகியவை சென்னையின் அறிவு வளர்ச்சிக்கு துணை நின்றன. இதுவே தமிழ் சமூகம் அறிவுத்துறையில் பெரும் பாய்ச்சலை மேற்கொண்ட காலகட்டமாகும். பண்பாட்டு அடையாளங்கள். சென்னை நகரின் ஒவ்வொரு பகுதிக்கும் வரலாறு உண்டு. அதன் பண்பாட்டு அடையாளங்களை எண்ணிக்கையில் அடக்குதல் மிக கடினம். இந்திய சாரசனி கட்டடக்கலை பாணியில் கட்டப்பட்ட பல கட்டடங்கள் இன்றும் சென்னையின் பழமையை பறைசாற்றுபவை. ஆவணங்களை முறையாக கையாளும் பழக்கம் கொண்ட ஆங்கிலேயர் உருவாக்கிய மெட்ராஸ் ரெக்கார்ட் ஆஃபீஸ் சாரசனி கட்டட முறையில் அமைந்தது. இது இன்று தமிழ்நாடு ஆவண காப்பகம் என்று வழங்கப்படுகிறது. தமிழ் சமூகத்தின் வரலாற்றை அறிவதற்கான முதன்மை தரவுகள் பல இங்கே பாதுகாக்கப்பட்டுள்ளன. தென்னிந்திய வரலாற்றை அறிவதற்கும் பண்பாட்டை புரிந்து கொள்வதற்கும் பேருதவி புரியும் எழும்பூர் அருங்காட்சியகமும் புனித ஜார்ஜ் கோட்டை அருங்காட்சியகமும் சென்னையின் அடையாளத்தை பேணுபவையாகும். இந்தியாவின் முதல் பொது நூலகமான கன்னிமரா நூலகம் நவீனமாக வளர்ந்து வரும் பெரிய நூலகம் ஆகும். இந்திய திரைப்படத் துறையின் வளர்ச்சியில் பெரும் பங்காற்றிய சென்னைக்கு திரைப்படத் தொழில் சார்ந்த இடங்கள், திரையரங்கம் ஆகியவை குறிப்பிடத்தக்க அடையாளங்கள். இந்தோ சாரசனி கட்டடக்கலை. இது முகலாய கட்டடக்கலை, பிரித்தானிய கட்டடக்கலை, இந்திய பாரம்பரிய பாணி ஆகியவற்றை கலந்து உருவாக்கப்பட்டது. இப்பாணியில் 1768
கட்டி முடிக்கப்பட்ட முதல் கட்டடம் சேப்பாக்கம் அரண்மனையே ஆகும். சென்னையின் புகழ்பெற்ற கட்டடங்களான மத்திய தொடர்வண்டி நிலையம், தென்னக தொடர்வண்டி தலைமையகம், எழும்பூர் தொடர்வண்டி நிலையம், பொது அஞ்சல் அலுவலகம், உயர்நீதிமன்றம், சென்னை பல்கலைக்கழகம், ரிப்பன் கட்டடம், விக்டோரியா அரங்கு போன்றவை இந்திய சாரசனி கட்டடக்கலையின் சிறப்புகளை நமக்கு காட்டுகின்றன. இந்தோ சாரசனி கட்டடக்கலை பாணியில் அமைந்த நீதிமன்றம் சென்னை. போக்குவரத்து நடந்து செல்லும் பாதைகளாகவும் மாட்டு வண்டிகள் சென்று கொண்டிருந்த பாதைகளாகவும் இருந்தவையெல்லாம் ஆங்கிலேயரின் குடியிருப்புகளை முன்னிட்டு சாலைகளாக மாறின. அண்ணா சாலைக்கு மவுண்ட் ரோடு அடுத்ததாக மதராசப்பட்டினத்தின் மற்றொரு முக்கியமான சாலை பூவிருந்தமல்லி நெடுஞ்சாலை ஆகும். 1856 தென்னிந்தியாவின் முதல் தொடர்வண்டி நிலையம் ராயபுரத்தில் அமைக்கப்பட்டது. 1856 தென்னிந்தியாவின் முதல் தொடர்வண்டி நிலையம் ராயபுரத்தில் அமைக்கப்பட்டது. ராயபுரம் தொடர்வண்டி நிலையம் அமைக்கப்பட்டதை தொடர்ந்து சென்னை மத்திய தொடர்வண்டி நிலையம், எழும்பூர் தொடர்வண்டி நிலையம் ஆகியவை உருவாயின. சென்னை நகர வீதிகளில் டிராம் வண்டிகள் இயக்கப்பட்டன. இவ்வாறு சென்னையின் தரைவழி போக்குவரத்து பயணம் தொடர்ந்தது. 19ஆம் நூற்றாண்டில் பெரும் வளர்ச்சியடைந்த சென்னை துறைமுகமும் உலக நாடுகளை தமிழகத்துடன் இணைக்கும் பன்னாட்டு விமான நிலையமும் குறிப்பிட்டு சொல்லப்பட வேண்டியவை. ஆங்கிலேயருக்கும் சென்னை மாநகருக்கும் ஏறத்தாழ 300 ஆண்டு காலமாக இருந்த உறவு 1947 ஆகஸ்ட் 15ஆம் நாள் முடிவுக்கு வந்தது. நம் சென்னை. இன்று சென்னை வெறும் நகரம் மட்டுமல்ல, அது நம்பிக்கை மையம். சென்னையை மையமிட்டு உருவான தொழிற்சாலைகளும் நிறுவனங்களும் ஏற்படுத்திய நேரடி மறைமுக வேலைவாய்ப்புகள் நகரின் வளர்ச்சியில் பெரும் பங்காற்றுகின்றன. இன்று கணினி, மென்பொருள், வன்பொருள், வாகன உற்பத்தி ஆகியவற்றில் சென்னை பெரும் பங்காற்றுகிறது. இந்திய அளவில் மென்பொருள் ஏற்றுமதியில் முன்னிலை வகிக்கும் சென்னை மின்னணு பொருட்களை உருவாக்கும் மையமாகவும் திகழ்கிறது. ஒரு நகரம் உலக புகழ் பெறுவதற்கு அது தொன்மை சிறப்புடையதாக இருக்க வேண்டும். தொழில் வளம் மிகுதியாக பெற்றிருக்க வேண்டும். சிறந்த குடிமக்களை கொண்டிருக்க வேண்டும். துறைமுக வசதியுள்ளதாகவும் இருத்தல் வேண்டும். ஏற்றுமதி, இறக்குமதி, வணிகம் தொடர்ந்து நடைபெற வேண்டும். இவற்றுடன் நவீன தொழில்நுட்ப வசதிகளுடன் மிளிர வேண்டும். இத்தகைய தகுதிகள் உடைய நகரமே உலக புகழ்பெற்ற சிறந்த நகரமாக விளங்கும். அத்தனை சிறப்புகளையும் கொண்டதாய் விளங்கி வருவதே நம் சென்னை மாநகர் எனும் மதராசப்பட்டினம் ஆகும். ஒவ்வொரு நகரத்துக்கும் வரலாறும் வடிவழகும் உண்டு. அது சிதைந்து விடாமல் வளர்ச்சி அமைவதே முறையானது. அதிலும் சென்னை போன்ற ஒரு மாநகருக்கென்று இருக்கின்ற தனித்துவமான அமைப்பையும் வரலாற்று தடங்களையும் அழியாமல் பாதுகாக்கும் செயல்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும். சென்னை நூலகங்கள். சென்னையின் பழமை, அறிவு புரட்சி ஆகியவற்றின் அங்கமாக விளங்கும் நூலகங்கள் ஒவ்வொன்றும் சிறப்பு வாய்ந்த பண்பாட்டு தலங்களாகும். அவற்றுள் சில: சென்னை இலக்கிய சங்கம். 1812 கோட்டை கல்லூரியின் இணைவாக உருவான இந்நூலகம் அரிய பல நூல்களை கொண்ட இந்தியாவின் பழமையான நூலகங்களில் ஒன்று. கன்னிமரா நூலகம். 1860 அருங்காட்சியகத்தின் அங்கமாக தொடங்கப்பட்ட இந்நூலகம் இந்தியாவின் முதல் பொது நூலகமாகும். கீழ்த்திசை சுவடிகள் நூலகம். காலின் மெக்கன்சியின் தொகுப்புகளை அடிப்படையாக கொண்டு 1869 உருவாக்கப்பட்ட இந்நூலகம் அரிய ஓலைச்சுவடிகள், தாள் சுவடிகள்,
புத்தகங்கள் என பெரும் தொகுப்புகளை கொண்டது. அண்ணா நூற்றாண்டு நூலகம் 2010ஆம் ஆண்டில் தொடங்கப்பட்ட இந்நூலகம் ஆசியாவின் 2வது மிக பெரிய நூலகமாகும். தமிழாய்வு நூலகங்கள் சிறப்பு நிலையில் தமிழாய்வு நூல்களை கொண்ட உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவன நூலகம், ரோஜா முத்தையா ஆராய்ச்சி நூலகம், மறைமலை அடிகள் நூலகம், செம்மொழி தமிழாய்வு நூலகம், உ.வே.சா நூலகம் போன்றவை முக்கியமானவை. நன்றி.